ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் யூடியூபர் வந்து எருமசானி விஜய். இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். எதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எருமசானி விஜய் கிரிஜா அந்த பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து இப்போ வந்து நிறையா சினிமாலையும் வந்து ஒரு வெப் சீரிஸ்லேயும் வந்து கண்டினியூஸாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு லெவலில் போய்கிட்டு இருக்கு. அந்த வெப் சீரிஸ் வந்து இவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா என்னன்னு தெரில. பட் அதில் வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மலையாள நடிகை அவங்க வந்து இப்போ வந்து எருமசானி விஜய் மேலேயும் அவர் மனைவி மேலேயும் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எருமசானி விஜய் அவர்கள் வந்து அந்த ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த வெப் சீரிஸ் சார்ந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தவங்க தான் இந்த மலையாள நடிகை ஒருத்தங்க. ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். அவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு கொடுத்த அந்த ஃபுட்டு தரமற்ற உணவால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகி நான் ஒரு வாரம் வந்து இதில் இருந்தேன், ரெஸ்ட்டில் இருந்தேன். எனக்கு வந்து இவங்க சம்பளமும் சரியாக கொடுக்கல. ப்ளஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னா, அவளை வந்து வரேன்னா வர சொல்லு, இல்லைன்னா சொல்லு. ஏதோ வந்து நடிக்கணும்னா நடிக்கட்டும், இல்லைன்னா கிளம்புனா கிளம்ப சொல்லு அவளை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுச்சு, அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு வந்து சம்பளமும் சரியாக கொடுக்கல, எனக்கு கொடுத்த உணவால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு ஏகப்பட்ட செலவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ வீடியோ வெளியிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க வந்து ஒரு உணவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அப்படின்னாலுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு உணவு கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த உணவு வந்து தரமற்ற உணவாக இருந்தால் அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வந்து வந்திருக்கணும். இவங்க சொல்கிற விஷயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் என்னென்னா, அந்த உணவு தரமற்ற உணவாக இருந்துச்சுன்னா எல்லாருமே பாதிப்பாகி எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருந்தாங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த இஷ்யூ ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஏதோ இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு கிளாஷு. அதில் வந்து அவங்க பேசின வார்த்தைகளை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து நடிக்கன்னா நடிக்க சொல்லுங்கள், இல்லைன்னா போக சொல்லுங்கள், இருக்கன்னா இருக்கட்டும், இல்லைன்னா கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஒரு இஷ்யூவாக வந்து இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வர்ற வரைக்கும் இதில் வந்து நம்ம இவங்க பக்கம் நியாயம் அவங்க பக்கம் நியாயம்னு சொல்ல முடியாது.